கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்று பரலோகமன்னா கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பா. உங்கள் வாழ்க்கை செழிக்கணுமா? ஏதேன் தோட்டத்தை போல உங்கள் வாழ்க்கை செழிக்கணுமா? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல உங்கள் வாழ்க்கை செழிக்கணுமா? சிம்பிள், ஆண்டவரை நம்புங்க. அவர் என்னை ஆசீர்வதிப்பான் நம்புங்க. என்னை மேன்மைப்படுத்துவான் நம்புங்க. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். நீதிமொழிகள் 28:25 பின்பகுதி சொல்லுகிறதை போல யாரெல்லாம் ஆண்டவரை 100% நம்புகிறோமோ அவங்க செழிப்பாங்க. எப்படின்னா, சிம்பிளாக ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு பார்வையற்ற மனிதன் ரோடை கிராஸ் பண்ணும் பொழுது பார்வை உள்ள ஒரு மனிதனுடைய கரத்தை பிடிக்கிறான். அவனுக்குள்ள ஒரே ஒரு நம்பிக்கை, எனக்கு பார்வை இல்லை, என் கரத்தை பிடிச்சிருக்கிற மனுஷனுக்கு பார்வை இருக்குது, என்னை சரியாக இந்த ரோடை கிராஸ் பண்ணுவான். இதுதான் அந்த மனுஷனுடைய நம்பிக்கை. நீங்கள் நம்புங்க. எனக்கு தெரியாது, என் தேவனுக்கு தெரியும். என் தேவன் என்னை செழிக்க பண்ணுவான். நம்புங்க, நீங்கள் செழிப்பீங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்குதா அப்படின்னா, நிறைய சூழ்நிலையில் நம்மளுடைய நம்பிக்கை இல்லாமல் போகுது. ஆண்டவர் மேலே நம்முடைய நம்பிக்கை இல்லாமல் போகுது. ஏன் அப்படின்னா, நம்ம மனுஷனை நம்புகிறோம், உலகத்தை நம்புகிறோம், உலக சூழ்நிலைகளை நம்புகிறோம். இதை வேண்டாம். வேதாமத்தினுடைய மைய வசனம் என்ன தெரியுமா? மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேலில் பற்றுதலாக இருப்பதை நலம். சங்கீதம் 118:8. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் 222 அப்படி சொல்லுவாங்க. ஏசாயா 2:22. நாசில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள், அவன் எண்ணப்படுவதற்கு அவன் ஏமாத்திரு. கர்த்தரை நம்புங்க, நிச்சயமாக செழிப்பீங்க. கர்த்தரை நம்புங்க. ஒரு தெய்வ மனிதருடைய லாரி, அவங்களுடைய போட்டு எல்லாத்துலேயும் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் இந்த வசனம் போட்டிருந்தாங்க. நான் கேட்டேன், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் அப்படின்னு போட்டிருக்கீங்களேன்னு கேட்கும் பொழுது அவர் சொன்னார், இதற்கு முன்னாடி ஒரு நண்பனை நம்பி நானும் அந்த நண்பனும் சேர்ந்து பார்ட்னராக நிறைய பிஸ்னஸை செய்தோம். ஆனால் நாள் ஒன்று வந்தது, அந்த நண்பன் என்னை ஏமாற்றி விட்டான். நடு ரோட்டுக்கு நான் வந்துட்டேன். அந்த சிச்சுவேஷனில் தான் 100% என் தேவாதி தேவனை நம்பினேன். முதல் ஒரு சின்ன வண்டி வாங்கினேன். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் எழுதினேன். 10 கர்த்தர் கொடுத்தாரு, 15 கொடுத்தாரு. இன்றைக்கி 100க்கும் மேற்பட்ட வண்டிகளில் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்னை எழுதி வச்சிருக்கிறேன். என் தேவனை நான் நம்பி இருக்கிறேன். என் வாழ்க்கையை கர்த்தர் செழிக்க பண்ணுவா. என்னுடைய பார்ட்னர் இன்றைக்கி எல்லாத்தையும் இழந்து ஒன்றும் இல்லாமல் நிற்கிறான். கர்த்தர் என்னை செழிக்க பண்ணியிருக்கிறான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஏசாயா 58:11 சொல்லுகிறது போல, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல கர்த்தர் உங்களை செழிக்க பண்ணுவா. ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை நம்புங்க, நீங்கள் செழிப்பீங்க. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உம்மை நம்பியிருக்கிற இவர்களை செழிக்க பண்ணும். அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.